Hello students, in this class we are going to learn about transformation of sentences. Transformation is a method of expressing the same idea, meaning or concept in different grammatical forms. Transformation அப்படிங்கிறது என்னென்னா ஐடியாவை வேறு மெத்தடில் சொல்கிறது, மீனிங் இஸ் சேம், கிராமட்டிக்கல் ஃபார்மில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் கொடுக்குறது தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். Transformation could be based on structure. What are the structures? Simple, compound, complex, compound, complex. Or it might be based on meaning, declarative, imperative, interrogative, exclamatory. So simple, compound, complex now we are going to see. But already we have seen declarative, imperative, interrogative and exclamatory. Parts of speech நம்ம already பார்த்துருக்குறோம். Now we see simple, compound, complex. First examples here. Rita is an excellent swimmer. Simple sentence. This is very simple sentence. Rita is the girl who is an excellent swimmer. So இது பார்த்தோம் அப்படின்னா whoன்னு வந்திருக்கு, இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம், சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ். ஓகே, காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். பாருங்க, ரீதா இஸ் த கேர்ள், மெயின் கிளாஸ். ஹூ இஸ் அன் எக்ஸலன்ட் ஸ்விம்மர், யார் எக்ஸலன்ட் ஸ்விம்மர், மீனிங் இல்லை இல்லையா, தட் இஸ் சபார்டினேட் கிளாஸ். கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் வி சே சிம்பிள் டு காம்பவுண்ட். சிம்பிள்லேருந்து காம்பவுண்ட் மாற்றுறதுக்கு எப்படி? The simple sentence can be converted into a compound sentence by replacing a word or a phrase with a coordinate class. சிம்பிள்லேருந்து காம்பவுண்ட் மாற்றணும் அப்படின்னா கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் போடணும். எக்ஸாம்பிள்ஸ் here. In spite of dancing well, Nagini did not win the prize. In spite of dancing. So in spite of சிம்பிள் இருக்குது. ஸோ டான்ஸிங் வேர்பில் ஐஎன்ஜி வந்தாலும் சிம்பிள் சென்டென்ஸ் தான் அது. அதை எப்படி மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா காம்பவுண்டில் நாகினி டான்ஸ்ட் வெல், நாகினி டான்ஸ் ஆனா பட் ஷீ டிட் நாட் வின் த ப்ரைஸ், ஆனால் அவள் ப்ரைஸ் வின் பண்ணலை. ஸோ சென்டென்ஸ் எடுத்தோம்னா இன்ஸ்பைட் ஆஃப் டான்ஸிங் வெல், டான்ஸ் நல்லா ஆடி இருந்தாலும் ஓகே, இன்கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது இல்லையா. ஸோ சிம்பிள் அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ், இந்த ரெண்டு சென்டென்ஸையும் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக இருந்தாலும் சரி காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் ஒன்று சபார்டினேட் கிளாஸாக இருக்கும், ஒன்று மெயின் கிளாஸாக இருக்கும். இங்கே இன்ஸ்பைட் ஆஃப் டான்ஸிங் வெல் சபார்டினேட் கிளாஸ், நாகினி டிட் நாட் வின் த ப்ரைஸ் மெயின் கிளாஸ். பட் காம்பவுண்ட் சென்டென்ஸை பொறுத்தளவு ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கும், நடுவில் கன்ஜெக்ஷன் வரும். பாருங்கள், நாகினி டான்ஸ்டு வெல் மெயின் கிளாஸ், பட் கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் இருக்குது, ஷீ டிட் நாட் வின் த ப்ரைஸ் மெயின் கிளாஸ். செகண்ட் ஒன், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பீயிங் இன்டெலிஜென்ட், அவன் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற காரணத்தால் he answers to all the questions. Simple. He is intelligent, main class. And so, coordinating conjunction. He answers to all the questions, main class. So, ரெண்டு மெயின் கிளாஸு நடுவில் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதுதான் காம்பவுண்ட். காம்பவுண்ட் டு சிம்பிள். It is using a participle for a verb or by using a prepositional phrase, an infinitive or a gerund. ஸோ காம்பவுண்டு சிம்பிள் மாத்திரம் அப்படின்னா பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணலாம், வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்றது. ஸோ ப்ரிப்போசிஷனில் வரலாம், இன்ஃபினிட்டிவ் வரலாம், ஜெரண்ட் வரலாம். அதுதான் காம்பவுண்ட்லேருந்து சிம்பிளுக்கு சேஞ்ச் பண்ணக்கூடியது. லெட்ஸ் சி எக்ஸாம்பிள்ஸ் here. He made his best effort but did not succeed. அவனுடைய பெஸ்ட் எஃபர்ட்டை அவன் போட்டான், ஆனால் சக்ஸஸ் இல்லை. ஸோ ரெண்டு மெயின் கிளாஸு நடுவில் கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் வந்திருக்கு, காம்பவுண்ட். அதே பாருங்கள், simple. In spite of making his best effort, he did not succeed. In spite of making his best effort, அவன் பெஸ்ட் எஃபர்ட் போட்டிருந்தாலும் இன்கம்ப்ளீட் மீனிங் இருக்குது இல்லையா. அப்போது ஒரு சபார்டினேட் கிளாஸ், ஒரு மெயின் கிளாஸ், சிம்பிள் சென்டென்ஸ். யூ மஸ்ட் நாட் இன்டரப்ட் த ஸ்பீக்கர் as this is rude. ஸோ பேசுகிறவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இடையில குறிக்கிடக்கூடாது, அது ரூடான பிஹேவியர் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்டரப்டிங் பார்ட்டிசிபிள், வேர்ப் கூட ஏஞ்சி வந்ததுன்னா அது பார்ட்டிசிபிள். இன்டரப்டிங் த ஸ்பீக்கர் இஸ் ரூட், பேசும்போது இன்டரப்ட் தொந்தரவு செஞ்சால் அது ரூடு, அது ரூடான பிஹேவியர். இதில் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டரப்டிங் அப்படிங்கிறது பார்ட்டிசிபிள், சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்டில் சிம்பிள் மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். இட் இஸ் எக்ஸ்பேண்டிங் எ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் இன்டு எ சபார்டினேட் நவுன், நவுன் கிளாஸ், அட்ஜெக்டிவ் கிளாஸ் ஆர் அட்வர்ப் கிளாஸ். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணது எது அப்படின்னா சபார்டினேட் நவுன் கிளாஸு, அட்ஜெக்டிவ் கிளாஸ் அண்ட் அட்வர்ப் கிளாஸை எக்ஸ்பேண்ட் கொஞ்சம் பெருசாக்கும். பார்க்கலாமா? In the event of working hard, you will succeed.
அவன் என்னென்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதால, ஹார்ட் ஒர்க் பண்ணதால சக்சீட் கிடைக்கும், பண்ணால் கிடைக்கும். அதே பாருங்கள், இந்த ஈவெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ட், இதில் பார்த்தோன்னா சபார்டினேட் கிளாஸ், யூ வில் சக்சீட், நீ வெற்றி பெறுவாய்னா அது மெயின் கிளாஸ். ஓகே, இஃப் யூ ஒர்க் ஹார்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸை பொறுத்தளவு ஒரு சபார்டினேட் கிளாஸ் வரும், ஒரு மெயின் கிளாஸ் வரும். பாருங்க, இஃப் யூ ஒர்க் ஹார்ட், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணால் என்ன தெரியல இல்லையா? ஸோ தட் இஸ் சபார்டினேட் கிளாஸ், இன்கம்ப்ளீட் மீனிங். யூ வில் சக்சீட், நீ வெற்றி பெறுவாய், மீனிங்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? தட் இஸ் மெயின் கிளாஸ். செகண்ட் ஒன் பாருங்கள், மை அங்கிள் மிஸ்டர் குமார் இஸ் எ ஃபார்மர். ஓகே, திஸ் சென்டென்ஸ் இதில் ஹூ வச்சு வரக்கூடியதான் பாருங்கள். மிஸ்டர் குமார் ஹூ இஸ் எ ஃபார்மர் இஸ் மை ஃப்ரெண்ட். குமார் யாருன்னா ஃபார்மர், அவர் தான் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிறது தான் இதில் காம்ப்ளெக்ஸ்லாம் என்னது மாற்றிருக்கிறோம். காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள். வென் ஹி வாஸ் பார்ன் இஸ் நாட் நோன். வென் சபார்டினேட் கிளாஸோடைய கன்ஜெக்ஷன் இதுதான். வென் ஹி வாஸ் பார்ன் இஸ் நாட் நோன், அவன் எப்போ பிறந்தானு தெரியாது. ஸோ நார்மலாக சிம்பிள் அதை எப்படி சொல்லலாம்? சிம்பிள் சென்டென்ஸில், நார்மல் ஸ்டேட்மெண்ட்டில், த எக்ஸாக்ட் டேட் ஆஃப் ஹிஸ் பர்த் இஸ் அன்னோன். அவன் எப்போ பிறந்தானு கரெக்டான டேட்டு தெரியல. சிம்பிள் இப்படி தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட், the man is so weak that he can't walk fast like you. So that, okay, காம்ப்ளெக்ஸில் இருக்குது. அதே பாருங்கள், இங்கே சிம்பிளில், the man is too weak to walk fast like you. மேன் ரொம்ப வீக்காக இருக்கிறாரு, அவர் உன்ன மாதிரி வேகமாக நடக்க முடியாது. ஸோ மீனிங் அப்படிங்கிறது ஒன்று தான், ஐடியாவும் ஒன்று தான், பட் கன்ஜங்ஷன்ஸ் ஆர் டிஃப்ரென்ஸ், தட்ஸ் ஆல். காம்பவுண்ட் டு காம்ப்ளெக்ஸ். சுரேஷ் completed his degree and then he started business. And then காம்பவுண்ட் நடுவில் வந்து பாருங்கள், சுரேஷ் completed his degree, மீனிங்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? மெயின் கிளாஸ். he started business, மெயின் கிளாஸ். அண்ட் தென் சுரேஷ் டிகிரி முடித்தான், அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணான். காம்ப்ளெக்ஸில் பாருங்கள், ஆஃப்டர் completed his degree, அவன் டிகிரி கம்ப்ளீட் பண்ண பிறகு என்னன்னு தெரியல இல்லையா? ஸோ சபார்டினேட் கிளாஸ். he started business, மெயின் கிளாஸ். ஸோ ஒரு சபார்டினேட் கிளாஸ் ப்ளஸ் ஒரு மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ் கூட அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா இன்னொரு மெயின் கிளாஸ் கண்டிப்பாக தேவை. அதை தான் நம்ம பார்க்குறோம். I saw a snake and at once I trembled with fear. I saw a snake, நான் பாம்பை பார்த்தேன், and at once பார்த்த உடனே I trembled with fear, பயத்தில் நடுங்கினேன். ஸோ ரெண்டு மெயின் கிளாஸ், நடுவில் கன்ஜெக்ஷன். இங்கே பாருங்கள், when I saw a snake, நான் பார்த்தபொழுது, பாம்பு பார்த்தபொழுது என்னாச்சு? ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டுறதுக்காக மெயின் கிளாஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். ஐ ட்ரெம்பிள் வித் ஃபியர், நான் பயத்தில் நடுங்கினேன். ஸோ காம்பவுண்ட் டு காம்ப்ளெக்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அட்வர்ப்ஸ் ஹாவ் பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ். அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அட்வர்ப்ஸுக்கு என்ன இருக்குன்னா 3 டிகிரி இருக்குது. ஒன்று பாசிட்டிவ், 2 கம்பேரிட்டிவ், அடுத்த ஒன்று சூப்பர்லேட்டிவ். டு ட்ரான்ஸ்ஃபார்ம் த பாசிட்டிவ் டிகிரி இன்டு கம்பேரிட்டிவ், பாசிட்டிவ்லேருந்து கம்பேரிட்டிவ் மாற்றணும்னா அஸ் அண்ட் ஸோ ஆர் லெஃப்ட் அவுட். பாசிட்டிவ் பொறுத்தளவு அஸ் இல்லை ஸோ அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு த கம்பேரிட்டிவ் ஃபார்ம் யூஸ்டு வித் த கன்ஜெக்ஷன் தேன், அதுக்கு பதிலாக தேன் யூஸ் பண்ணணும். லெட்ஸ் சி எக்ஸாம்பிள் ஹியர். ஷீ இஸ் as wise as her sister. Wise means clever. Okay, she is as wise as her sister. asனா ஈக்குவல், அவள் சிஸ்டர் போதிலே அவளும் என்னது கிளவராக தான் இருக்கிறா. பட் கம்பேரிட்டிவில் வரும்போது ஹர் சிஸ்டர் இஸ் நாட் வைசர் தேன் ஷீ, அவளை விட ஒன்றும் கிளவராலாம் இல்லை, வைஸாக இல்லை, ஈக்குவல் தான். ஸோ ஆஸ் அப்படின்னா பாசிட்டிவ்னா ஈக்குவல். ஓகே, ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னால் அது பாசிட்டிவ், 2 பேரோட கம்பேர் பண்ணால் அது கம்பேரிட்டிவ். சேஞ்சிங் அதர் டிகிரிஸ் டு கன்வெர்ட் கம்பேரிட்டிவ் டிகிரி டு சூப்பர்லேட்டிவ். கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் மாற்றும் போது எனி அதர் இஸ் லெஃப்ட் அவுட், எனி அதரை எடுத்துடணும். ஸோ எனி அதர் அப்படிங்கிற சென்டென்ஸை அந்த வேர்டை எடுத்துடணும். த அட்ஜெக்டிவ் இஸ் சேஞ்ச் டு த சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு அட்ஜெக்டிவ் என்ன பண்ணும்? சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ் ஹியர். திஸ் டிசைன் இஸ் மோர் அட்ராக்டிவ் தேன் எனி அதர் ஐ ஹாவ் சீன் ஸோ ஃபார். ஸோ இதுதான் கம்பேரிட்டிவ். எனி அதர் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். தேன் வந்தாலும் தேன் வந்தாலே அது கம்பேரிட்டிவ் டிகிரி. இப்போது அதை எப்படி பாசிட்டிவில் மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா, நோ அதர் டிசைன் ஐ ஹாவ் சீன் ஸோ ஃபார் அஸ் அட்ராக்டிவ் அஸ் திஸ். கிட்டத்தட்ட சேம் மீனிங்காக தான் இருக்கும். என்னென்னா, திஸ் டிசைன் இஸ் மோர் அட்ராக்டிவ் தேன் எனி அதர் ஐ ஹவ் சீன் ஸோ ஃபார். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிசைனை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை, இவ்வளோ அட்ராக்டிவ் நான் பார்த்ததில்லை.
அதே பாருங்கள், நோ அதர் டிசைன் ஐ ஹவ் சீன் ஸோ அஸ் அட்ராக்டிவ் அஸ் திஸ். இந்த மாதிரியான டிசைன் வேறு எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. சேம் மீனிங் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், திஸ் இஸ் த மோஸ்ட். த வரணும், அட்ஜெக்டிவ் பிரிக்க முடியும் மாதிரி இருந்துச்சுன்னா இஎஸ்டி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், டால்னா டாலஸ்ட், ஸ்ட்ராங்னா ஸ்ட்ராங்கஸ்ட். பிரிக்க முடியலன்னா மோஸ்ட். ஓகே, இப்போ பாருங்கள், மோஸ்ட் அட்ராக்டிவ் டிசைன் ஐ ஹவ் சீன் ஸோ ஃபார். இப்போது திஸ் இஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ். இப்போ இதுதான் நான் பார்த்ததுலேயே ரொம்ப அட்ராக்டிவான ஒரு டிசைனாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஒரு விஷயத்தை மட்டுமே சொன்னால் அது பாசிட்டிவ், ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணால் அது கம்பேரேட்டிவ், ஒரு விஷயத்தை நிறைய விஷயத்தை கூட கம்பேர் பண்ணால் அதுதான் சூப்பர்லேட்டிவ். நெக்ஸ்ட், மோஸ்ட் அதர் இஸ் ரீப்ளேஸ்ட் பை வெரி ஃபியூ இன் தி பாசிட்டிவ் டிகிரி அண்ட் ஒன் ஆஃப் த இன் த சூப்பர்லேட்டிவ் டிகிரி. மோஸ்ட் அதர் அப்படி வருதுன்னா, மோஸ்ட் அதர் அப்படிங்கிறது வந்து கம்பேரேட்டிவில் இருக்குது. வெரி ஃபியூவில் பாசிட்டிவ்க்கு மாற்ற போகிறோம், சூப்பர்லேட்டிவ்க்கு ஒன் ஆஃப் தான் மாற்ற போகிறோம். Examples here, she is more forthright than most other people I know. Forthright means frank people, frank ஓப்பனாக பேசுகிறவங்க. ஸோ அவங்க வந்து மற்றவங்களை விட, நான் பார்த்தது எனக்கு தெரிஞ்சதில் மற்ற பீப்புளை விட அவள் ஃப்ராங்காக பேசுகிறா. ஸோ அதுதான் கம்பேரேட்டிவில் இருக்குது. அப்போது பாசிட்டிவ் பாருங்கள், வெரி ஃபியூ பீப்புள் ஐ நோ. பாசிட்டிவ் கம்பேரேட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் மாற்றினாலும் இல்லை சூப்பர்லேட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் மாற்றினாலும் லாஸ்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்துடும், ஃபஸ்ட்டு இருக்குது லாஸ்ட்டாக போயிடும். இங்கே பாருங்கள், பீப்புள் ஐ நோ அப்படின்னு மேலே கம்பேரேட்டிவில் கடைசியில் இருக்குது. ஆனால் பாசிட்டிவ் வரும்போது ஃபஸ்ட்டில் வந்துச்சு பாருங்கள். வெரி ஃபியூ பீப்புள் ஐ நோ ஆர் as forthright as she is. ஒரு சில பீப்புள் என்ன பண்ணுறாங்க, அவளை மாதிரி ஃப்ராங்காக நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு பாசிட்டிவில் சொல்கிறாங்க. சூப்பர்லேட்டிவில் பாருங்கள், she is one of the most forthright people I know. எனக்கு தெரிஞ்சதில் அவளும் ஒரு ஃப்ராங்க் பீப்புள், ஒரு ஃப்ராங்க் காய், ஓப்பனாக இருக்கிறதுல, ஃப்ராங்காக பேசுகிறதுல அப்படின்னு சொல்கிறதுல தான் இதில் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்குது. நெக்ஸ்ட், சப்ஸ்டிடியூஷன் ஆன் ஒன் பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஃபார் அனதர். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்தளவு பார்த்தோம்னா அட்ஜெக்டிவ், நவுன், வேர்ப், அட்வர்ப் இதெல்லாம் இப்படிலாம் மாறுது. எக்ஸாம்பிள்ஸ் ஹியர். ஃபர்ஸ்ட் we see substituting a noun. She displayed her work with pride. Pride அப்படிங்கிறது noun. இது adverb எப்படி மாறுதுன்னு பாருங்கள். She proudly displayed her work. Proudly adverb மாதிரி இருக்குது பாருங்கள். அதே சென்டென்ஸு ஒன்று தான், மீனிங் ஒன்று தான், பட் அந்த நவுனு அட்வர்பாக எப்படி மாறி இருக்குன்றது தான் இதில் பார்த்துருக்கோம். Substituting a verb. These two things differ greatly. இந்த ரெண்டு பொருளுக்கும் டிஃபர் அதிகமாக இருக்குது. டிஃபர்ன்றது இதில் verb. அப்போ இது பாருங்கள், நவுனாக மாறி இருக்குது பாருங்கள். There is a great difference between these two things. டிஃபர் அப்படிங்கிற வார்த்தை டிஃப்ரென்ஸாக நவுனாக மாறி இருக்குது. நெக்ஸ்ட், சப்ஸ்டிடியூட்டிங் அண்ட் அட்ஜெக்டிவ். தே ஹேட் எ சீக்ரெட் மீட்டிங். சீக்ரெட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அது பாருங்கள், அட்வர்ப் எப்படி மாறி இருக்கு பாருங்கள். தே மெட் சீக்ரெட்லி. எல்வையில் முடிஞ்சாலும் இது அட்வர்ப் தான். சப்ஸ்டிடியூட்டிங் அண்ட் அட்வர்ப். ஹி லிவ்ஸ் லக்ஸூரியஸ்லி. எல்வையில் முடிஞ்சிருக்கு பாருங்கள், லக்ஸூரியஸ்லி. அவன் ஆடம்பரமாக வாழுறான். அப்போ நவுன் பார்த்தோம் அப்படின்னா ஹீ லிவ்ஸ் இன் லக்ஸுரி. லக்ஸுரின்றது நவுன். சேம் மீனிங் தான். ஓகே, ஆடம்பரமாக வாழுறது தான். பட் நவுனு, வேர்பு, அட்ஜெக்டிவ் மட்டும் சேஞ்ச் படுத்த நம்ம இதில் பார்த்துருக்குறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.